சில பேர் வந்து என்னென்னா சர்ச்சுக்கே போகிறதில்ல. ஒரு பிரதர் சொன்னேன், நான் போகிறதே இல்லை, சர்ச்சுக்கு போகிறதில்ல, கடவுள் இல்லை, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருச்சு, கடவுள் கிடையாது, நான் போகிறதில்ல, கம்யூனியன் எடுக்கிறதில்ல, பைபிள் வாசிக்கிறத நான் நிப்பாட்டிட்டேன், ஜெபம் பண்ணுறதை நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. செல்ஃப் ஹேட், தங்களையே வெறுக்கிறது, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் எதுக்குமே உபயோகம் இல்லை, அந்த மாதிரி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா அது மாதிரி. ஹார்ட் டு ஃபர்கிவ் தெம்செல்ஸ், அவங்களுக்கு நான் பண்ணியிருக்க கூடாதுங்க, நான் அந்த மாதிரி அவங்களே ப்ளேம் பண்ணிப்பாங்க, செல்ஃப் ப்ளேம் பண்ணிப்பாங்கல்ல. இன்னொன்று நெகட்டிவ் சிச்சுவேஷன், கான்ஸ்டன்ட் ஃபைட். கல்யாணம் ஆனதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் ரொம்ப ஏர்லி மேரேஜில் கவுன்சிலிங் வரும்போது இந்த ஃபைட் எப்போ ஆரம்பிச்சு, என் கல்யாணம் ஆன அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் டெய்லி வி ஆர் ஃபைட்டிங் அப்படின்னா தட்ஸ் நாட் நார்மல். அதாவது ஃபைட்ஸ் வரலாம், கண்டிப்பாக ஃபைட் வரும், ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்ரிங்கிங் இருக்குது, பிலீஃப் சிஸ்டம் இருக்குது, இதிலெல்லாம் வர்றதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கான்ஃப்ளிக்டே ஃபுல்லாக லைஃபாக இருக்குன்னா அப்போ யாரோ ஒருத்தர் அட்லீஸ்ட்டு இல்லை 2 பேருமே wounded பர்சனாக இருக்காங்க. சூசைடல் அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, பண்ணணும்னு தோணுது அப்படின்னாலும் சரியா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைன் இல்லையா.